வணக்கம் நேர்களே. தங்கத்துடைய விலை தொடர்பா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நிலையில தங்கத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்சமா குறைஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் திருப்பி அதிகரிச்சது. இப்ப மறுபடியும் கொஞ்சமா குறையிற மாரி ஒரு ஃபீல் இருக்கே சார். நீங்க வீட விட தங்கம் தான் பெஸ்ட் அப்படிங்கிறத பல இடங்கள்ல அட்வொகேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தங்கத்தோட விலை குறையிற மாரி இருக்கே கொஞ்சம் கொஞ்சமா. நியர்லி 17,200 கிட்ட இருந்த 22 கேரட் தங்கம் 15,700ல இருக்கு. நாளைக்கெல்லாம் 15,300, 15,400க்கு வரும். 14,500 வரைக்கும் இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நல்லாவே இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னுமே. அதாவது நீங்க 17,200லேருந்து 14,500. 17,200ல எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ 14,500 உங்களுக்கு ஒரு திரும்பி உள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குது. பட் இதில் ரொம்ப அடி வெள்ளி தான். ரூ. 4,10,000 போன வெள்ளி, இன்னைக்கு ரூ. 3,50,000 இருக்கு சவுகார்பேட்ல. அது நீங்க வாங்கணும் தான். இல்ல இப்போ தங்கத்தோட விலை அப்படிங்கிறது தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்த சிச்சுவேஷன்ல திடீர்னு குறையறதுக்கான காரணம் என்ன? ப்ராஃபிட் டேக்கிங் இருக்குல்ல, அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெரோம் போலுக்கு போயிட்டு, கெவின் வார்ஷுங்கிற புது தலைவர் ஒருத்தர் வர்றாரு. ஃபெடரல் ரிசர்வ்க்கு வரப்போறாருங்கிறது இன்னைக்கு நாளைக்கு காத்தால நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அந்த பதவி அவர் ஏற்கிறதுனால, நம்மளுக்கு இந்த வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு. கெவின் வார்ஷுங்கிறவர் என்னன்னா, நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவேன் அப்படின்னு 2008ல் சொன்னதை வச்சுன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். ட்ரம்ப்புக்கு ஜால்ரா போடுனா போடுவார். பின்னாடி வந்தப்புறம் அவர் ரேட்டு கட் பண்ணுவார். இப்போதைக்கு ரேட் கட் பண்ண மாட்டார், ரொம்ப டஃப்பாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு மார்க்கெட் விழுது. இது ஒரு ஃபால்ஸ் கால். இன்னொரு ரொம்ப ப்ராஃபிட் ஆகி ஒரு கரெக்டாக இருக்குது. அதனால் இது பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில்வர் நான் சொன்ன மாதிரி ஒரே நாளில் 20% விழுந்தது. ஸோ சில்வர் மோர் டேஞ்சரஸ் தென் இது கோல்டு. இல்ல, இல்ல. அதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா கோல்டை சென்ட்ரல் பேங்க் உடனே வாங்கிடுவான். கவர்மெண்ட் பேங்க்கே எல்லா ஒரு கவர்மெண்ட் பேங்க்கும் புகுந்து கோல்டை வாங்கி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. வெள்ளியில் எவன் வாங்குவான்? எவனும் வாங்க மாட்டான். மார்க்கெட் இறங்கிடும். ஸோ அதுல அப்படி ஒரு டேஞ்சர் இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க. டெஃபினட்டாக அபாயம் 4 வாட்டி பார்த்துருக்கேன். இந்த வாட்டி 50% விழுந்தா 5வது வாட்டி பார்க்குறேன் 40 வருஷத்தில். சார், இப்ப இந்த கோல்டு விலை குறையறது அப்படிங்கிறது ரொம்ப பெர்மனன்ட் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா? திடீர்னு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சுரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப பிரம்மப்படுத்துகிறோம்னா 1 மாதத்துக்கு இப்படி இருக்கும். அப்புறம் திரும்பி ஏறிடும். 13 மாதமாக ஏறினதுக்கு 1 மாதம் பிரேக் கொடுக்கணுங்கிறதுக்காக விழுந்து 1 மாதம் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் மார்க்கெட்டில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா 1 வாரத்தில் ஏறிடும். அப்படிலாம் நம்ம டைம்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டே இருக்கணும். இன்னிலேருந்து 20 வருஷம் கழிச்சு என்னன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று ரூபாவோட மதிப்பு பயங்கரமாக விழுந்துட்டுருக்கு. தங்கம் விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இறங்கினாலும் ரூபா ஆல்மோஸ்ட் 98ல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு காத்தால் இப்போ நடுவில் 92 மேலே போயிடுச்சு. ரூபா ஸ்ட்ரென்த்தே இல்லையே, திராணியே இல்லையே ரூபாவில். ரூபாவில் திராணி இருந்தால் தானே மார்க்கெட் ஏறும். இல்ல சார், இப்போ தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது கடும் சரிவு கண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, நம்ம ருப்பி வேல்யூ ஸ்ட்ராங்கர் ஆகணும்ல? எப்படி ஏறும் சார்? நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணால் தானே ஏறும். இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாமல் தவிக்கிறாங்கல்ல மக்கள். நீங்கள் சிறு தொழிலுக்கு செஞ்சால் தானே எக்ஸ்போர்ட் ஏறும். சிறு தொழிலுக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றும் இறங்க தான் செய்யும். சார், இப்போ நாட்டுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி ஜிடிபி 7% மேல இருக்கும் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர் அவர்கள் என்ன வேணால் சொல்லியிருக்காங்க. சொல்லட்டுங்க. விலைவாசியே ஏறலன்னு கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணுறாங்க. முடிவெற்றவர் வந்தார். நம்ம தம்பி தான் அவர், பிரபுன்னு பேர். நார்மலாக 300 வாங்குவார். சார் அண்ணன் விலை ஏறிடுச்சுண்ணே 400 தான். எனக்கு 400க்கு நான் 500 கூட கொடுப்பேன். என்னலேருந்து டிப்ஸுன்னு ஒரு 100 கொடுப்போம். பட் நான் என்ன வேலை சொல்கிறேன்னா, 300 வாங்கிட்டு இருந்தவர் 400 கேட்குறாரு. 400 வாங்கினவர் 500 கேட்குறாரு. டாக்டர் 500 வாங்கின இடத்துல 600 கேட்குறோம். நீங்கள்லாம் பசங்களுக்கெல்லாம் டியூஷன் வைக்கிறீங்க, ஏறி இருக்குது. விலைவாசி பருப்பு விலை ஏறி இருக்குது, முட்டை விலை ஏறி இருக்குது. விலைவாசியே ஏறலைங்கிறீங்க. இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா, மக்களின் சம்பளம் குறைஞ்சிருக்கு, விலைவாசி ஏறுது. அப்போ நீங்களாவது ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏற்றுறீங்க. அவன் கம்பெனியில் சம்பளத்தையே ஏற்ற மாட்டேங்கன்னா வேணா இல்லாட்டா போன்னு சொல்கிறான். அதனால் ரொம்ப கட்டத்தில் தானே இருக்குது. திறமசாலியான பசங்க வெளிநாட்டுக்கு ஓடி போடுறாங்க. திறமையான இந்தியர்கள் எல்லாம் இப்போ வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் பாருங்கள், நேற்று ஒருத்தனை திருப்பூர்லன்னு பார்த்தேன். கேட்டீங்க எம்எஸ்சி பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டிங்கிறான். இங்கேருந்து இருக்கிறவனா எப்படியாவது தப்பிச்சு வெளில போகணுன்னு தான் போகிறான்.
யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம ஆளுங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இல்ல அப்போ படிக்கிறது எல்லாமே இங்க அப்படிங்கிறப்போ, வேலைய செய்யறதுக்கு மட்டும் நமக்கு இந்தியால இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லாம வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு படிக்கிறது மத்ததெல்லாம் இந்தியால, சம்பாரிக்கிறது எல்லாமே வெளிநாட்டுல. தாய்நாட்டுல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே அவங்களுக்கு இருக்கிறதில்ல. சோத்துக்கு வழி இருந்தால் தான்ப்பா தாய்நாடு இந்த நாடெல்லாம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஃபிலாசபர் சொன்னான், "ஃபிலாசபி இஸ் த லெஷர் ஆஃப் த ரிச்." அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபிலாசபிங்கிறதுக்கு அந்த ஆன்மீகம்ங்கிறது வயிறு நிரப்பின அப்புறம் தான் ஆன்மீகம். நான் வயிறே நிரப்ப முடியலன்னா நான் என்ன ஆன்மீகம் பேசுகிறேன்? என் வயிறு ஃபுல்லாக இருந்தால் தானே நான் தாய்நாட்டை பற்றி யோசிப்பேன். இங்கே எனக்கு அரை வயித்து கஞ்சி கூட கிடைக்காதுன்னு நான் இருக்கும்போது நான் தாய்நாட்டை பற்றி எப்படி பேசுவேன்? சரி, மாண்புமிகு மன்மோகன் சிங் காலத்தில் நீங்கள்லாம் படித்த காலத்தில் பஸ்ஸை விட்டு ஆளை பிடிச்சின்னு வந்தாங்க ஐடியில் சேர்க்கறதுக்கு. இன்னைக்கு போய் என்ன கெஞ்சினாலும் இருக்கிறவன் வெளில தானே அனுப்புகிறான். இல்ல இப்போ வந்து வேலைக்கு எடுத்துடுறாங்க. பட் சம்பளம் குடுக்கறதுலயே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறத அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இப்ப பார்க்குறோம். புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு எடுத்தப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வேற அப்படின்னு 2 மாசம், 3 மாசம் சம்பளம் குடுக்காத நிறுவனங்கள்லாம் கூட பார்க்க முடியுது. நீ சொல்கிற மீடியா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா ரெவென்யூ மெக்கானிசமே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நல்லா சம்பளம் கொடுக்குறவன் வீட்டுக்கு அமுச்சிடுறான். இப்போ 5% தான் சம்பளம் ஏற்றுறேங்கிறான். வேணா இரு இல்லாட்டா போ. ஸோ ஒரு காலத்தில் சம்பளம் ஏற மாட்டேங்குது, செலவுகள் ஏறுது. அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? இல்ல சார், இப்போ கோல்டோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து சொல்லப்படுது. அதாவது ரூபி வந்து டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு. எல்லா மத்திய வங்கிகளும் வந்து தொடர்ந்து கோல்ட வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி வாங்கி வைக்கும்போது அது இந்த பொருளாதார சுழற்சிக்குள்ளேயே வர்றதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கோல்டுக்கான டிமாண்டுங்கிறது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனாலேயே தங்கத்தோட விலை அப்படிங்கிறது கன்டினியூஸா ஏறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கப்படுதே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன், இவர் ஊரில் இருக்கிறவனோடலாம் சண்டை போட்டுருக்குறாரு ட்ரம்ப்பு. இத்தனை நாளாக ஃப்ரெண்டாக இருந்தவன்ட்டு உன் நாடை பாதியை கொடுனா கொடுப்பானா? டென்மார்க்கில் பாதி ஊருக்கு கிரீன்லாண்டு. அதை எனக்கு எழுதி கொடுனா அவன் எப்படி எழுதி கொடுப்பான்? இப்போ கர்நாடகாவில் ஒரு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் இருக்கார், எங்கள் சித்தராமையாவே இருக்கட்டும். சித்தராமையா பாதி தமிழ்நாடு கேட்டால் எழுதி கொடுத்துருவீங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வாய் இருக்குன்னா கேட்குறாரு அவர். அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்தோம். தெர் இஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ இது இறங்கின மாதிரி இருக்குது. ஈரானுக்கு கப்பல் போயிருக்கு. நீங்கள் நைட்டு ஈரானில் போகிறோன்னா தங்கம் ஏறிடும். இல்ல அந்த விஷயம் தான் வந்து ஒரு மிக முக்கியமான காரணம் தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்களே. இப்போ ஈரான் போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அன்சர்டனிட்டி தான் வந்து தங்கத்தோட விலை இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தங்கத்தின் விலை ஏறினது ஜாப்பனீஸ் பாண்ட் மார்க்கெட்டில் ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் உலகம் ஃபுல்லாக எல்லா பாண்ட் மார்க்கெட்லேயும் ப்ராப்ளம் ஆகிடும்னு எல்லோரும் கேஷை விட்டு போனாங்க. 2 நாளில் ஏறிச்சுப்பா. 12,800 நான் யாரோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். நான் 2 நாள் பார்க்க, ஒரு வாரம் பார்க்குறேன், அது 18 ஆகிடுச்சு. ஒரு 4 நாளில் 20%லாம் ஏறுறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் இப்போ கரெக்டாக இருக்குது. நீங்கள் நோட் அடிக்கிறத கம்மி பண்ணிங்கன்னா ஏறும். இஷ்டத்துக்கு நோட்டு முன்னையாவது நோட்டு பேப்பராக அடிக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் தட்டினாலே பணத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ பணம் க்ரியேஷன் ஸ்டாப் பண்ணால் தான் தங்கத்தின் விலை தங்கம் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நோட்டு பாட்டுக்கு அடிச்சுட்டே போனால் ஒரு நாள் தங்கத்தின் விலை ஏறதானே செய்யும். ஸோ தங்கத்தோட விலை அப்படிங்கிறது வந்து தற்காலிகம் தான். அது பெர்மனன்ட் கிடையாது. இந்த இது வந்து ரொம்ப டெம்பரரின்னு தான் சொல்றீங்க. கடவுள் உங்களை அப்படியே சுக்கிர தசையில் கரெக்டாக பார்த்தா ஒரு மாதம் இறங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 1.5 வாரத்தை திரும்பி ஏற ஆரம்பிச்சிடும். 4,000லேருந்து 15,000 குயிக்காக ஏறி 20,000 18,000 ஏறிடுச்சு. 4லேருந்து 18 ஏறிட்டு ரூ. 3 தானே குறைஞ்சிருக்கு. ஏறுறது 14, குறைஞ்சது 3ன்னா எப்படி? அமெரிக்கா பண்ணக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் வந்து இந்த தவறான ஜியோ பாலிடிக்ஸ் தான் இதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம், மெயினான காரணம்னு சொல்லலாமா சார்? 2வது இந்தியாவோட வீக் பொருளாதாரம். பாசி சொன்ன மாதிரி இந்தியாவோட பொருளாதார மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வீக்காக இருக்குது. இன்றைக்கி இதே ரூபா 56லே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, தங்கம் விலை இது பக்கமே வந்திருக்கிறது இல்லை. 30% கம்மியாக இருந்தது. ரூ. 92 வந்துருச்சு. அது ஒரு பெரிய காரணம். ஓகே. ஸோ பணம் வந்து தன்னுடைய மதிப்பை இழக்கிறதுக்கும், தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நேரடியான ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. பெரிய நேரடி. ஏன்னா தங்கம் வெள்ள டாலர்லேருந்து தானே வாங்குகிறோம் நம்ம. தங்கத்தை டாலர்லேருந்து தானே வாங்குறீங்க நீங்கள். ஸோ டாலர் இறங்க இறங்க நீங்கள் ரூபாவில் வந்து விலை ஏறிட்டு தான் போகும். ஆனால் டாலரில் இறங்கினாலும் ரூபாவில் இப்போ இறங்கிட்டுன்னு சந்தோஷப்பட்டீங்க. அண்ணன் மோடி செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னு வைங்க, டாலருக்கு ஏன்சா கூடிய சீக்கிரம் 100 அடிச்சிருவார். சத்தம் அடித்தா கூட உடனே அந்த ஏறின டாலர் 8% ரூபாயில் சரியாக போச்சு இல்லை. தானிக்கு தீந்தி சரி போயிந்தி. இல்ல சார், இப்போ சர்வதேச அளவிலேயே தங்கத்தோட விலை அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆகும்போது ரூபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சர்வதேச அளவிலேயே தங்கத்தோட விலை அப்படிங்கிறது கன்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு தானே இருக்கு. ஒரு ஐஸ்கிரீமில் டபுளாக கொடுப்பாங்கள்ல, எல்ஐசியோட அட்வைஸ்மெண்ட் 2 ஸ்கூப்புன்னு.
ஒன்றும் வந்து ஏறி இருக்குது, மேலே நம்ம பண வேல்யூவும் இறங்கி இன்னும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த 1 கிலோ தங்கம் இன்றைக்கி 1 கிலோ தான். 1 கிலோவாக தான் இருக்குது. நோட்டு தானே ஏறுது. தங்கம் லாக்கரில் வச்சது அப்படியே தானே இருக்கும். 1 கிலோ தங்கம் வாங்கி நான் லாக்கரில் போட்டேன்னா அந்த 1 கிலோ அப்படியே தானே இருக்கும். ஸோ மோடி போன்றவர்கள் இங்கே ஆட்சியிலிருந்து இறங்கி அங்கே யூஎஸ்ல வந்து ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் திரும்பி என்ன ஒருத்தர் கேட்டார், தங்கம் சரியானோன்னா என்ன பண்ணணுன்னு. மீண்டும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனோம், ரகுராம் ராஜன் கவர்னர் ஆனோம், மன்மோகன் சிங் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் பிரதமர் ஆனோம். பாசியும் மன்மோகன் சிங் இருக்கும்போது தானே நம்ம நாட்டோட தலையெழுத்தையே மாற்றிட்டாங்க. ஸோ நிர்வாகத்திறன் சிக்கல் தான் இந்த விலை உயர்வுக்கு மிக முக்கிய காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தங்கம் விலை ஏறுது, அதில் நான் ஒன்றும் இல்லை. பட் நிர்வாகமும் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஆட்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ரூபா விலை குறையுது, சம்பளம் ஏறலை. அதெல்லாம் வந்து நிர்வாக கோளாறு தானே. $56 இவர் சிங்கி இறங்கின இன்றைக்கி 56 ரூபா டாலர் இருந்தது. இன்றைக்கி 92 ரூபாய் இறங்கியிருக்கிறான். யார்? ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்ட், ஹவுடி ட்ரம்ப்னாரு. இப்போ ட்ரம்ப் என்னாச்சு? சரி, இந்த தங்கம் விலை உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சைனாவுடைய ரஷ்யாவுடைய கரன்சி எல்லாம் பாதிக்காதா? அதனால தான் அவன் பேசாமல் என்ன பண்ணுறான்னா, கோல்டு அவனாக சுரண்டி அவனே வச்சுக்கிறான். அவனும் மேக்ஸிமம் பணத்தை டாலராக வச்சுக்காம தங்கத்தான் வச்சுக்கிறான். பல்வேறு விஷயங்கள் தங்கத்துடைய தங்கத்துடைய விலை ஏன் ஏறுது இறங்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் விஷயம் என்ன, இங்கே இந்தியாவில் என்ன பிரச்சனை இருக்குது, இது வந்து அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த அளவுக்கு தங்கத்தை மாற்ற போகுது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பார்வையை முன் வச்சிங்க சார். இங்கே ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.